மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாபுக்கான ப்ராக்டிக்கல் டாஸ்க் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 62 டாஸ்க் இருக்குது. ஆமாம், 62 எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இருக்குது. 100% பார்த்தீங்கன்னா இந்த 62 இதிலிருந்து தான் கன்ஃபார்ம் உங்களுக்கு 100% வரும். இதுக்கு ஆதாரம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ப்ராக்டிக்கலுக்கான அஃபிஷியல் சிலபஸ் ஆதாரம். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த ப்ராக்டிக்கலுக்கான அதாவது செய்முறை தேர்வுக்கான அதிகாரப்பூர்வ பாடத்திட்ட ஆதாரத்தையும் உங்கள்கிட்ட இப்போ காமிக்கிறேன். சரித்திரத்தில் முதன்முறையாக இந்த டாஸ்க் இவ்வளோ டாஸ்க் இருக்குது அப்படின்றத உங்ககிட்ட முதன்முறையாக கொண்டு வந்து சேர்க்கிறேன். அந்த 62 டாஸ்க்குமே என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க தான் போகிறோம். அதுக்கு முன்னால் அஃபிஷியல் சிலபஸ் அதாவது அதிகாரப்பூர்வ பாடத்திட்டம் ப்ராக்டிக்கலுக்கு என்ன அப்படின்றத இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இந்த சென்டென்ஸை காமிச்சாலும் என்கிட்ட கேட்குறீங்க என்னென்னா, செய்முறை தேர்வின் முறை, தேர்வு நடைபெறும் தேதி மற்றும் இடம் தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் சிவி முடிச்சு நீங்கள் இப்போ ப்ராக்டிக்கலுக்கு போகிறீங்க பார்த்தீங்களா? அப்படி செலக்டட் கேண்டிடேட்ஸுக்கு எக்ஸாம் டேட்டு, பிளேஸு, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மெத்தடை பற்றி அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டில் சொல்லுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு இதுதான் மீனிங். பிகாஸ் நீங்கள் அந்த செய்முறை தேர்வின் முறை அப்படின்ற ஒரு வேர்டை பார்த்துட்டு அப்போ இனிமே அந்த செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கான ஷார்ட் லிஸ்ட்லாம் வந்ததுக்கப்புறம் இனிமே தான் செய்முறை தேர்வுக்கு அதாவது ப்ராக்டிக்கல் மெத்தட் என்னன்னு சொல்லுவாங்க போல் அப்படின்ற ஒரு டவுட் உங்ககிட்ட இருக்குது. அது அப்படி கிடையாது. சிலபஸ் அஃபிஷியல் அவங்களே சொல்லிட்டாங்க. இதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இதுதான் ப்ராக்டிக்கலுக்கான அஃபிஷியல் சிலபஸ். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எழுத்து தேர்வில் பெறப்பட்ட மதிப்பெண்களின் தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டோர் செய்முறை தேர்விற்கு வீட்டை பராமரித்தல், சுகாதாரம், வீட்டு உபயோகப் பொருட்களை கையாளுதல், உணவு தயாரிப்பு மற்றும் உணவு பரிமாறுதல், துப்புரவு, தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் மற்றும் தோட்டக்கலை உபகரணத்தை பற்றின பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பு செய்யும் முறைகள், அப்புறம் நீர் பராமரிப்பு, அப்புறம் நீர் பாதுகாப்பு, வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்கும் அடிப்படை கொள்கைகள் உட்பட இதர வீட்டு வேலைகள் அடிப்படையில் அவர்களின் திறனை சோதிக்க அழைக்கப்படுவர். எங்கே உங்களோட ஸ்கில்லை இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்கள் ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ப்ராக்டிக்கல் கூப்பிடுவோம் சொல்லி இதுதான் உங்களுக்கான ப்ராக்டிக்கல் சிலபஸ் அப்படின்றது தெள்ள தெளிவாக கொடுத்துட்டாங்க. இதுதான் அஃபிஷியல் சிலபஸ். இப்போ இந்த அஃபிஷியல் சிலபஸில் 8 டைட்டில் முதல் ஒரு 12 டைட்டில் வரை இருக்குமா? இந்த டைட்டிலில் உள்ளதான் பார்த்தீங்கன்னா நம்ம 62 டாஸ்க்காக நம்ம ஸ்ப்ளிட்டப் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிக்கல் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ அதை பற்றி பார்க்கலாம். மஹி அகாடமி கோர்ட் ஜாப் ப்ராக்டிக்கல் டாஸ்க் மொத்தம் 62. வெற்றி நமதே பேஜ் செய்முறை தேர்வு பாடத்திட்டம் ப்ராக்டிக்கல் காமன் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் நினைவுத்திறன் சோதனை 2 பிக்சருக்கு இடையே உள்ள டிஃப்ரென்ஸை வெரிஃபை பண்ணுறது. அடுத்த நினைவுத்திறன் சோதனையில் ஃபுல் பிக்சர் அதாவது பிக்சரை காட்டி உங்களை நினைவுத்திறனை சோதனைப்படுத்துறது. பூக்கட்டுதல், வெற்றிலை தோரணம் கட்டுதல், ப்ளவுஸில் ஹூக்ஸ் வைக்கிறது, கழிவறையை சுத்தம் செய்தல், கீற்று தோரணம், ஷர்ட்டுக்கு பாக்கெட் வைக்கிறது, அப்புறம் ஷர்ட்டில் பட்டன் வைக்கிறது, மாவிலை தோரணம் கட்டுதல், கோலம் போடுதல், போர்வையை மடித்தல், சேலை மடித்தல், சட்டை மடித்தல், சட்டையை இஸ்திரி பண்ணுவது, அப்புறம் வாட்டர் கேன் லிஃப்டிங் பண்ணுறது, தரையை சுத்தம் செய்தல், சைக்கிள் ஓட்டுதல், செய்தித்தாள் வாசித்தல், சிஸ்டம் டைப்பிங், பொருள் ஒழுங்குபடுத்தி வரிசைப்படி அடுக்குதல், விளக்கமார் தயாரித்தல், ரூம் கிளீனிங் அதாவது அறையை சுத்தம் செய்தல். இந்த 23மே காமன் எக்ஸ்பிரிமெண்ட் எல்லா போஸ்டிங்கில் உள்ளவங்களுக்கும் பொருந்தக்கூடியது. அடுத்து போஸ்டிங் வைஸ் பார்த்தோம்னா நீங்கள் போஸ்டிங் வைஸ் இம்பார்ட்டன்ட் காட்டக்கூடியது க்ளீன் லைன் ஒர்க்கர், சானிடரி ஒர்க்கர், ஸ்வீப்பர், ஸ்கேவெஞ்சர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தரையை தூய்மை செய்தல், குளியலறை தூய்மை செய்தல், அலமாரி ஜன்னல் கம்பியை சுத்தம் செய்தல், கழிவறைகளை தூய்மை செய்தல். இந்த ஹேஷ்டேக் போட்டிருப்பேன் பார்த்தீங்களா? அப்படி போட்டிருந்தா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக அகைன் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன்னு அர்த்தம். மற்றபடி நம்பர் போட்டிருக்கிறது தான் உங்களுக்கு ஆர்டர் வைஸ் கரெக்டாக இருக்குன்ற அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து கார்டனர், வாட்டர்மேன், வாட்டர் விமன் அவங்களுக்கு மரம் செடி பராமரித்தல் அல்லது வெட்டுதல், தண்டு கிளை வெட்டுதல் அல்லது தண்டு கிளை சீரமைத்தல், கவாத்து செய்தல், மரம் செடி நடுதல், பூச்செடி பதியம் போடுதல், தோட்ட உபகரணத்தை கையாளுதல், தோட்ட உபகரணங்களை பராமரிப்பு செய்யும் முறைகள், எடை பழுவான பொருட்களை கையாளும் முறை, பூச்செடி உரமிடுதல்,
செடிகளுக்கு நீர் ஊற்றும் முறை, செடிமலர், மரக்கனி மீது பூச்சிகளால் ஏற்படும் நோய்களை கண்டறிதல். அடுத்து வந்து வாட்டர்மேன், நைட் வாட்ச்மேன், இந்த போஸ்டிங்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம், அதாவது காமன் எக்ஸ்பெரிமெண்ட் போக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வளாகத்தில் ரோந்து வருதல், அடிப்படை பாதுகாப்பு, அலுவலக பராமரிப்பு, அலுவலக பாதுகாப்பு, பதிவேடு பராமரிப்பு, அதாவது உள்ளே போயிட்டு வெளியே வரக்கூடிய பதிவேடுகளை வந்து பராமரிக்கிறது. 41வது தீயணைப்பு பாதுகாப்பு பற்றிய ஒரு அடிப்படை அறிவு. அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பி அட்டெண்டருக்கு உண்டான இந்த போஸ்டிங் உண்டான இதை பார்க்குறோம் நம்ம. அலுவலக பராமரிப்பு, அலுவலக பொருட்கள் பராமரிப்பு. அப்புறம் 43 to 46 சிற்றுண்டி தயாரித்தல் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வித்தவுட் குக்கிங், அதாவது ஸ்டவ்வை நீங்கள் வந்து ஆன் பண்ணாமலேயே வித்தவுட் ஃபயர், நெருப்பே இல்லாமலேயே சிற்றுண்டி நீங்கள் தயார் பண்ண சொன்னால் அது எப்படி பார்த்தீங்கன்னா அதான் 44 to 46. ஒரு ப்ரோட்டீன் அல்லது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு உள்ள சாலடு ப்ரிப்பேர் பண்ணுறது, அவலில் வச்சு நிறையா வெரைட்டிஸாக ஃபுட் பண்ணுறது, அதான் ஃபுட்டு வந்து நீங்கள் மேக் பண்ணுறது. அப்புறம் ப்ரெட்டு வித் ஜாம், அதில் நிறையா டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வில்லிங்காக உள்ளதை பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 44 to 46 அந்த டாஸ்கில் வந்துடுது. அடுத்து 47 to 50 பார்த்தீங்கன்னா பானம் தயாரித்தல், டீ, காஃபி, மோர், லைம் ஜூஸ் அல்லது லெமன் ஜூஸ் சொல்லலாம். 51 பைண்டிங் செய்தல், புத்தகங்களை வகைப்படுத்தி அடுக்குதல், வங்கி சலான்களை நிரப்புதல். அப்படின்னா பேங்க்கில் போய் பணம் போடுறதுக்கும் பணம் எடுக்கிறதுக்கும் சலானை ஃபில் பண்ணுறது. அடுத்து செய்தித்தாள் வாசித்தல், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது போல். அடுத்து கோப்புகளை கோனூசி கொண்டு தைத்தல். மசால்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு தேவையான மாதாந்திர மளிகை சாமான் பட்டியல் தயாரித்தல். இப்போ 4 பேர் உள்ள குடும்பத்துக்கு ஒரு லிஸ்ட்டு போட தெரிஞ்சால் உங்களுக்கு என்ன அளவில் உளுந்தம் பருப்பு வாங்கணும், என்ன அளவில் ஜீனி வாங்கணுன்ற விஷயங்கள் உங்களுக்கு அடிப்படை புரிதல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து மளிகை சாமான்களை அடையாளப்படுத்துதல், காய்கறி வெட்டுதல், பாத்திரம் கழுவுதல், துணிகளை ஊற வைத்தல் மற்றும் காய வைக்கும் முறை. நல்லா கவனிங்க, ஊற வைத்தல் முறை அப்புறம் காய வைக்கும் முறை. அடுத்து சிற்றுண்டிக்கு மாவு அரைத்தல். சிற்றுண்டின்னு சொல்லும் போது இங்கே இந்த வேக வைத்த உணவுகள் இருக்கும்ல, தோசை, இட்லிக்கு தேவையான அந்த அரிசி மாவு அரைக்கிறது, அந்த அடிப்படை இதுதான். அடுத்து சூப்பு தயார் செய்தல். மொத்தம் 62 டாஸ்க் இருக்குது. நம்ம மஹி அகாடமி கண்டக்ட் பண்ணுற ப்ராக்டிக்கல் கிளாஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் இருக்கும். அதாவது ஃபிசிக்கல் மோடில் நாங்கள் செஞ்சு காமிக்கிற அந்த ப்ராக்டிக்கலை வந்து ஷூட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்படி ஷூட் பண்ணப்பட்ட ரெக்கார்டிங் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி ரெக்கார்டிங் பண்ணப்பட்ட அந்த ரெக்கார்டை அந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட நம்முடைய வெற்றி நமது வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணி வைப்போம் டைமிங்க்கு. அதை நீங்கள் பார்த்து நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா இது எதுக்காக பண்ணுறோம் அண்ட் இது எத்தனை நிமிஷத்துக்குள்ளே பண்ணி முடிக்கணும், இந்த மாதிரி அடிஷ்னல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து அந்த வீடியோ கீழேயே ஆடியோவும் வந்து உங்களுக்கு ஆடியோ ஃபார்மேட்லேயே உங்களுக்கு ஷேர் பண்ணி வைப்போம். அண்டு கண்டிப்பாக உங்களுக்கு க்ரியேட் ஆகக்கூடிய டவுட்ஸையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுவோம்.